Hi friends, welcome to NAMMA VEEDU. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் அறையில நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா bread tool எப்படி நம்ம வீட்லயே செய்யறதாங்க நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த bread tool வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போய் நம்ம கடையில வாங்க தேவையில்ல. நம்ம வீட்லயே இருக்கிற பிரெட்ஸை வச்சு இந்த bread tool வந்து நம்ம ரெடி பண்ணலாம். சோ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் இன்னைக்கு ஒரு 5 பிரெட் வந்து எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு வந்து கோதுமை பிரெட்டுங்க. சோ நம்ம வீட்டுல வந்து மீதியாய் பிரெட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பிரெட்ஸ் வந்து தூக்கி போடாம இந்த மாதிரி வந்து நம்ம பிரெட் டூல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு கோதுமை பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நார்மல் பிரெட் எந்த பிரெட் கிடைக்குதோ அந்த பிரெட்ல வந்து நம்ம இதை செய்யலாம். இப்ப பாருங்க, இந்த ஓரத்துல இருக்கிற அந்த பகுதி வந்து நமக்கு தேவையில்லை. நடுவுல இருக்கிற பிரெட் மட்டும் தான் தேவை. சோ அதனால அந்த பகுதியை மட்டும் நீங்க கட் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நான் 4 பக்கமும் வந்துட்டு கட் பண்ணிட்டு நடுவுல இருக்கிற பகுதியை மட்டும் நான் இப்ப எடுத்துக்க போறேன். சோ இதே மாதிரி ஒவ்வொரு பிரெட்டுக்கும் நான் பண்ண போறேன். நான் எனக்கு 5 பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் தேவை அப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பிரெட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது ஒன்ஸ் ஒரு டைம் நீங்க வீட்டுல செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ரெசிபி செய்யும் போது இது அப்படியே ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிருக்கேன். மீதி இருக்கிற அந்த பகுதி வந்து நமக்கு தேவையில்ல, அதை எடுத்துட்டேன். சோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பிரெட்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சோ மீதியே இருக்கும், அது வந்து காஞ்சி போய் கூட இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிற பிரெட்ஸ்ல கூட நம்ம வந்து இத ரெடி பண்ணலாங்க. அந்த பிரெட்ஸ் எல்லாம் வந்து நீங்க தூக்கி போட தேவையில்ல. இப்ப பாருங்க, சென்டர் பகுதி வந்து நானு எடுத்துறேன். சோ மீதி இதே மாதிரி எல்லா பிரெட்ஸும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வாங்கி ஒரு 2 days ஆகுது. சோ அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவே இருக்குது இந்த பிரெட்ஸ். இப்ப இந்த 5 பிரெட்டும் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். இப்ப 5 என்ன பண்ணீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார்ல இந்த ஒவ்வொரு பிரெட்டையும் வந்துட்டு சின்ன பீசஸா வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி சின்ன பீசஸா பிச்சு போட்டுருங்க. இப்ப பாருங்க, இதே மாதிரி நான் எல்லா பீசஸும் வந்துட்டு பிச்சு போட போறேன். சோ இது ரொம்ப ஈஸி, நம்ம வீட்லயே இதை வந்து ரெடி பண்ணலாம், கடையில போய் வாங்க தேவையில்ல. இப்ப பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணா எடுத்துக்கிட்டேன். இப்ப என்ன பண்ணா மிக்சியில ஒரே ஒரு வாட்டி தான் நீங்க வந்துட்டு அடிச்சுடணும். அப்பதான் வந்துட்டு அதனுடைய தூள் வந்து ரொம்பவே நல்லா வரும். ரொம்ப நேரம் மிக்சியில விடக்கூடாது, ரொம்ப குழப்பம் அந்த மாதிரி போயிடும். இப்ப பாருங்க, லைட்டா அப்படியே உதிரி போன மாதிரி ஆயிருக்குது. சோ இந்த ஸ்டேஜ் தான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். ரொம்ப நேரம் விடத்தால ஒரே ஒரு சுத்து விட்டீங்க அப்படின்னா அதுவே போதும். இப்ப பாருங்க, நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். இந்த கடாய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்ப இந்த கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த நம்ம வந்து மிக்சியில அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த பிரெட் தூளை வந்து நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த மிதமான சூட்ல வந்து இதை நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணீங்க அப்படின்னா இது இன்னும் இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் கலர் ஆகும். இது ஏற்கனவே கோதுமை பிரெட் அப்படிங்கறதுனால இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கு. இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் கலர் ஆகும். அது இல்லாம இது ரொம்ப இப்ப சாஃப்டா இருக்குது. இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா ரொம்ப முறுமுறுன்னு அந்த மாதிரி இதுக்கு வரும். இப்ப பாருங்க, இது வந்து ஒரு 2 minutes இது பண்ணீங்கன்னா போதும், இந்த மாதிரி வந்துரும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி வந்துருச்சு. இப்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, போட்டதுக்கு இப்ப பாருங்க நல்லா கிறிஸ்பியா முறுமுறுன்னு இருக்கு. சோ நம்மளுடைய பிரெட் தூள் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நேரமும் இழுக்காது, ரொம்ப ஈஸி. கடையிலயும் நம்ம வாங்க தேவையில்ல. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு இது வந்து வரும். வெளியில வச்சீங்கன்னா கொஞ்சம் இதாயிரும். ஸோ அதனால ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்க. இது ரொம்ப நாளைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நிறைய ரெசிபி செய்யும் போது இது அப்பப்ப எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரெட் தேவையோ எந்த அளவுக்கு பிரெட் தூள் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஈஸியான ரொம்ப சுலபமான பிரெட் தூள் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.